ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய த்ரோட் கொஞ்சம் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் மாறி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு எப்போவுமே இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஹேர் ஃபால் தான். ஸோ ஹேர் ஃபால் என்ன பண்ணாலும் குறையவே மாட்டுது அப்படின்றவங்களும், என்னோடய ஹேர் ஃபால் அதிகமாகிட்டே தான் போகுது அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்மளோட தலையில் லட்சக்கணக்கான முடி இருக்கும். எல்லா முடியும் ஒரே டைமில் கொட்டி முடிஞ்சிடாது. லட்சக்கணக்கான முடியில் ஒரு 10 முடியிலேருந்து ஒரு 50 முடி வரைக்கும் டெய்லி கொட்டுறது சகஜமான விஷயந்தான். ஸோ அதையே ஓவராக ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை திங்க் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு தடவை ஒரு 10 முடி கொட்டுதுன்னா அடுத்த தடவை அது ஒரு 20 முடியாக கொட்டும். ஆனால் அது மறுபடியும் 10 முடியாக குறையும். ஸோ நீங்கள் அந்த 20 முடியை மட்டும் பார்த்துட்டு நிறைய முடி கொட்டுதுன்னு சொல்லி நீங்களே ஒரி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமாக ஹேர் லாஸ் உண்டு பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எல்லாருக்குமே முடி கொட்டுறது காமன் தான். அது ஒரு சில நேரம் கூட இருக்கலாம், ஒரு சில நேரம் குறைய இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கூட இருந்தாலும் சரி, குறைய இருந்தாலும் சரி, உங்களோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆனால் தான் புதுசாக முடி மறுபடியும் முளைக்கும். ஒரு முடியோட ஆயுட்காலம் நம்மளோட தலையில் மேக்ஸிமம் 2 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது முடி கொட்டுனா தானே திரும்ப புது முடி வளரும். அப்படி வளர்கிற முடியை நம்ம ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு இந்த ஹேர் பேக்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில் உங்களோட டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு இன்க்ரிடியண்ட்டும், உங்களோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இன்க்ரிடியண்ட்டும், உங்களோட முடியும் உங்களோட ஸ்கேல்ப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு இன்க்ரிடியண்ட்டையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ முடி கொட்டாமலேயும் இருக்கும், இருக்கிற முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக மாறும். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்டான ஹேர் ஆயிலையும் ஷாம்புவையும் நம்ம மறுபடியும் அமேசானில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சேல் வர நவம்பர் 15ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிமேல் நீங்கள் நம்மளோட ப்ராடக்டை மீஷோ, அமேசான், நம்மளோட வெப்சைட்லேயும் எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா, அதுதான் சடாமன்ஸ் வேர். சடாமன்ஸையை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட முடியை நல்லா அடர்த்தியாகவும் கருமையாகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த வேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜடை மாதிரியே 3 பின்னலாக பிரிஞ்ச மாதிரி நல்லா அடர்த்தியாக திக்காக இருக்கும். ஸோ இது நம்மளோட நாட்டு மருத்துவத்துலேயும் சரி, ஆயுர்வேதத்துலேயும் சரி அதிகமாக யூஸ் பண்ணுற ஒன்று. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் நியரஸ்ட் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது கூடவே நம்ம ரெண்டாவதாக சேர்க்க போகிறது என்னென்னா, அதுதான் பூந்தி கொட்டை. இதை சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன் இது எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது போக இது நம்மளோட தலையை நல்லா க்ளீன் பண்ணி டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பூந்திக்கொட்டையை நீங்கள் வாங்கி லேசாக தட்டுனீங்க அப்படின்னா அது ரெண்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற விதையை மட்டும் நீங்கள் தூர எடுத்து போட்டுட்டு இதோட தோலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தட்டி கொட்டையை விட்டுட்டு இந்த தோலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, உங்களோட ஒரு கை அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 5-6 பூந்திக்கொட்டை இருந்துக்கிட்டாலே போதும். இது கூட நம்ம மூணாவதாக சேர்க்க போகிறது அதுதான் வெந்தயம். வெந்தயம் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. இது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இதனால நம்மளோட ஹேர் லாஸ் உடனே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். எப்போவுமே என்னோடய ஹேர் லென்த்துக்கு 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எடுப்பேன். பட் இந்த ஹேர் பேக்குக்கு நமக்கு அதிகமாக தேவையில்லை. ஸோ அவங்க யாருக்குமே கோல்ட் ஆகாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ 1.5 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற பூந்திக்கொட்டையோட தோலை மட்டும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஜடாமன்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஜடாமன்சி வேரோட வாசம் அவ்வளோ மணமாக இருக்கும். வீடு முழுக்க தெரியும், அந்தளவுக்கு செம்ம வாசமாக இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொஞ்சம் திக்காக மாறிடும். அதே மாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிரும். இந்த டைம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கையாலேயே நல்லா மசிச்சு விடும்போது சோப் நட்டிலேருந்து நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்கும். இது ஒரு இயற்கையான சோப் நட்டுன்றதுனால நீங்கள் மசிக்க உங்கள் கை ஃபுல்லாக நல்லா நுரைச்சி நிற்கும். ஸோ இது உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்மளோட முடிக்கு இயற்கையான வாசத்தை கொடுக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கையாலேயே மசிச்சு வச்சுருக்கிற இந்த லிக்யூடையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான ஷாம்பு
கண்டிஷ்னர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, அப்படியே எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தலையில் ஆயில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது உங்களோட ஹேரை எந்த விதத்துலையும் டேமேஜே பண்ணாது. ஸோ நான் என்னோடய ஹேரில் ஆயில் சுத்தமாக இல்லை. ஸோ நான் அப்படியே இதை நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது யூஸ் பண்ண என்னோடய ஹேரில் அவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுத்தது. என்னோடய தலையில் ஆயில் இல்லைன்னா கூட என்னோடய ஹேரை கொஞ்சம் கூட ட்ரை ஆக்கவே இல்லை, அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ என்னோடய ஹேர் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி குட்டியாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அது போக உங்களோட ஹேரில் மிடில் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்கேல்பில் இருந்து உங்களோட ஹேரோட எண்டு வரைக்கும் முடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். அது போக ஸ்ப்ளிட் அண்ட் ஃப்ரீயாக ஹேரையும் வச்சுக்கும். என்கிட்ட இருந்த ஹேர் பேக்கை நான் மட்டும் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அப்ளை பண்ணி விட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுற எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் அது உங்கள் வீட்டில் உங்களோட அப்பா, உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட பிரதர் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் வெறும் தண்ணியிலேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் நம்ம சோப் நட் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய ஹேரையும் இதே மாதிரி தான் வாஷ் பண்ணேன். இதுக்கப்புறம் நீங்கள் 2 டேஸ் கழிச்சு கூட ஆயில் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற டேஸில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது போக இதை நீங்கள் ஹேர் பேக்காக தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக இதை மட்டுமே அப்ளை பண்ணி கூட தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணலாம். அது போக இதை நீங்கள் வாரத்தில் 2 தடவையும் யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட தலை நல்லா க்ளீன் ஆகும். உங்களோட ஹேர்லேருந்து உங்கள் முடியோட ரூட் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் வாரத்தில் 2 நாளும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணிவிட்டு இது கூட அல்டர்னேட்டிவாக இன்னொரு ஹேர் பேக்கையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஹேர் பேக்குன்றது நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு பிடிச்ச ஹேர் பேக்கை நீங்களே சூஸ் பண்ணி நீங்கள் அதை ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நியூ ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் கூடிய சீக்கிரமே கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.